ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்சானோட L3352 பிரிண்டர். இதோட அன்பாக்சிங், உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி பிரிண்ட் எடுக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அதோட பிரைஸ் என்ன, வர்த்தா இல்லையா, அப்படி எல்லாமே இந்த வீடியோல பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்சான் L130 நம்ம அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மேக்ஸிமம் பிரிண்ட் ரெசல்யூஷன் 5760 x 1440 dpi, காப்பி ரெசல்யூஷன் 600 x 600 dpi, ஸ்கேனர் ரெசல்யூஷன் 1200 x 2400 dpi, மேக்ஸிமம் ஸ்கேன் area 219 x 297 mm, power AC 220 to 240, color scan 48 bit input 24 bit output. இது மாதிரி பல ஸ்பெசிஃபிகேஷன்லாம் தவிர்த்து ஒரு லேமேனா இந்த பிரிண்டர் ஒர்த்தா இல்லையா அப்படிதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரிண்டர் பத்தி மொத்தமா தெரிஞ்சவங்க எப்படியும் இது பத்தி எல்லாமே நீங்க ஸ்பெக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி தான் வாங்கலாமா வேணாம்னு பார்ப்பீங்க. லேமேன் ஒரு போர்ஷன் இருப்பாங்க, அவங்க வந்து பிரிண்டர் வந்து இன்டெப்த் ரெசல்யூஷன்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த பிரிண்டர் ஒர்த்தா இல்லையா, ஒரு இங்க் பாட்டில் வாங்கினா எவ்வளவு நம்ம பிரிண்ட் எடுக்க முடியும், இங்க் கிடைக்குமா, பிரிண்டருக்கு சர்வீஸ் ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாமா, அது மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்சான் L3352 நம்மளோட பிரிண்டர். நம்ம பாக்ஸ்ல கொடுத்திருந்தது பிரிண்டர், அதுக்கான இங்கு, பவர் கேபிள், USB கேபிள் அண்ட் ஒரு யூசர் மேனுவல், கீழே வைக்கிறதுக்கான ஒரு ட்ரே. ஸோ இது மட்டும் தான் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இதோட லுக்கை பாருங்க. ஸோ L130 கம்பேர் பண்ணும்போது இதோட ஃபினிஷிங் பார்க்கும்போது நல்லா இருக்கவே சூப்பராக இருக்கு. அண்ட் நான் ஆட்டுற மாதிரிலாம் இங்க் போட்ட பிறகு ஆட்டாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் இங்க் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரிண்டர் மஸ்ட் பி லைக் திஸ், அவ்வளோதான். ஆட்டினீங்கன்னா இங்க் ஸ்பில் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டுடியோ விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். 130ல பார்த்த அதே மாதிரி தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து எப்சானோட வெப்சைட் போறீங்க, சப்போர்ட்னு கிளிக் பண்றீங்க, அது கீழே பிரிண்டரோட நேமை கிளிக் பண்றீங்க, இதோட சாஃப்ட்வேர் வந்துடும். அதை நீங்க சிஸ்டம்ல டவுன்லோட் பண்றீங்க, இன்ஸ்டால் பண்றீங்க, யூஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். தட்ஸ் த ப்ராசஸ். இதை தான் நான் கொஞ்சம் பெருசா சொல்ல போறேன். ஓகே, திஸ் இஸ் த செட்டப். ஸோ இப்போ இங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஹீரோல மாட்ட போறோம். பின்னாடி கேபிள் மாட்டியாச்சு. இப்போ ஆன் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணுறோம். ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து சும்மா இப்படி லைக் போயிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். இங்க் ஃபில் பண்ணோம், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோம். அதுக்கு குரோம் ஆர் சஃபாரி ஏதாவது நம்ம உள்ளே போய்க்கலாம். இப்போ நான் எப்சான் செட்டப் நவி, ஸோ அதுக்குள்ளே போகிறோம். அதுக்குள்ளே போயிட்டோன்னே இந்த இடத்துல பிரிண்டரோட பேரை டைப் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணுறோம், சர்ச் பண்ணுறோம், செட்டப் கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல மேக்கோ, உங்களுக்கு மேக்கா, ஐஓஎஸ்ஸா, ஆண்ட்ராய்டான்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ மேக்கில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டவுன்லோட், இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆகிடுச்சு. இன்ஸ்டாலேஷன் காட்டுதா? ஸோ சேம் மேக்குக்கும் விண்டோஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே தான் இதுவும் இன்ஸ்டால் பண்ணுறது. லைக் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு. நான் ரொம்ப ஹரிபரியாக போகிறேன்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. சிம்பிள் ப்ராசஸ் அதுவாக கொண்டு போகும். ஸோ அது வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் தான் டவுன்லோட் பண்ணுறாங்களான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், தேங்க்யூ ஃபார் யூசிங் எப்சான் ப்ராடக்ட்னு வருது. சொல்லுதுன்னா ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ரன் பண்ணியிருந்தாலும் இந்த புது டிவைஸ்க்கு வந்து புது சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ வழக்கம் போல் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிக்காமல் அக்செப்ட் பண்ணுறோம். இங்க் ஃபில் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் போவோம். இந்த 4 இங்க்கு நம்ம இப்போ கட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த 4 இங்க்கு. பிளாக்கு, சியான், yellow, magenta. ஓப்பன் பண்ணிட்டு இதோட ஓப்பன்லேயே தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அதை அப்படியே நம்ம கவுத்து தான் போகிறோம். பிகே, பிளாக், எல்லோ, மெஜெண்டா, சியான். ஸோ இதில் தான் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாக் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்பில் ஃப்ரீ இங்க் பாட்டில். ஓகேவா? நீங்கள் வந்து எப்படினாலும் அது வந்து கொட்டாது. ஸோ இதுக்குள்ளே வச்சுட்டு அழுத்தினா மட்டும்தான் இங்க் வந்து இதில் ரீஃபில் ஆகும். மற்றபடி நீங்கள் இப்படி பண்ணாலும் வந்து இங்க் வந்து ஸ்பில் ஆகாது. ஸோ அதுதான் இந்த பாட்டிலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வச்சாச்சா? இப்போ உள்ளே இறங்குதான்னு பாருங்கள். ஏற தெரியுதா? ஆக்சுவலாக ரியல் டைமில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் எவ்வளோ ஸ்பீடில் அது இறங்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எடுக்கும் போது ஜஸ்ட் அவ்வளோதான். இங்கு ஃபில்லர் வரைக்கும் சிம்பிளாக சொல்லிடுறேன். இதில் வந்து சப்ளிமேஷன் இங்கும் போடலாம். பட் ஆல் த திங் இஸ் ரிஸ்க் எடுக்கிறது தான். ஈவன் L130மே வந்து சப்ளிமேஷனுக்கான மேனுஃபேக்சர் பண்ண பிரிண்டர்லாம் இல்லை. பட் ஸ்டில் எப்சான் வந்து மேக்ஸிமம் எல்லா சப்ளிமேஷனையும் அக்செப்ட் பண்ணுது. ஸோ இப்போ இங்க் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரே மட்டும் மாட்டிடலாம். ட்ரே மாட்டுறதுக்கு வந்து இந்த ஆரோ மார்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இதுக்குள்ளே இந்த கேப்பில் ஆடிட்டிங்கன்னா அவ்வளோதான் லாக்கு. ஓகேவா? இது முடியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இங்க்கு ஃபில் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னு கேட்குது. யூஎஸ்பியா இதுவான்ட்டு. ஸோ நம்ம வந்து ஒய்ஃபை தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம லோக்கல் இன்ஃபர்மேஷனை அலோவ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, என்னென்னா நம்ம சிஸ்டம் வந்து வெளி நெட்வொர்க்கை அக்செப்ட் பண்ணுதா இல்லையா, அக்செப்ட் பண்ணவா வேணாமான்னு நம்ம செட்டிங்ஸில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்காக.
ஸோ இப்போ நம்ம வைஃபை மூலிமா கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கேபிள்னால் அதுக்கு வைஃபை கீழே இருந்தது இல்லையா, செட்டப் த்ரூ கேபிள்னு, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இது வெறும் 2.5 GHz தான் சப்போர்ட் பண்ணுமா வைஃபை. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன வேணும், சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. லைக் ஸ்கேனர் வேணும், மேனுவல் வேணும், ஸ்கேன் ஸ்மார்ட் வேணும், அது இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுது. இது மட்டும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆகிட்ட பிறகு இன்ஸ்டால் ஆகும். 4 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. Do not turn off your computer or printer or disconnect the printer from current until the film or after it is complete. ஓகே, கரண்ட்டு போகாமல் இருந்தால் சரி. இப்போ இங்க் இன்ஸ்டாலேஷனுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பிரிண்டர் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை வந்து 5 செகண்ட்ஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ண போகிறோம். அண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல லைட் எரியணும். எரிஞ்சிட்டு அப்புறமா தான் இதை நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் பிரிண்டர் ஆன் பண்ணிட்ட பிறகு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எரிஞ்சிச்சா? ஸோ இப்போ இதை வந்து 5 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு. இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸ் போகும். இருக்க இங்க் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு இதோட நிப் வரைக்கும் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கோம். ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்டு முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க் லெவல் தெரியும். உங்களுக்கு நம்ம எவ்வளோ ஃபில் பண்ணோம், எல்லாத்துலேயுமே எவ்வளோ ஃபில் பண்ணோம் இல்லையா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே லெவல் கம்மியாக இருக்கும். இது வந்து நான் எழுதின புக்கு. இதுலேருந்து ஏதாவது ஒரு பேஜை தான் பிரிண்ட் எடுக்க போகிறோம். ஃபாண்ட் சப்போர்ட் ஆகாதனால இங்கே பாருங்கள் எல்லாமே கச்சா புச்சான்னு வந்திருக்கு. ஸோ ரியல் டைமில் வருது. அவ்வளோதான், சக்க போடு. செம்மையாக இருக்குது குவாலிட்டி. சீரியஸ்லி பயங்கரமாக இருக்குது. கோடாக் இதுதான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேசிக்கலி டக்குனு இதுதான் மாட்டுச்சு. இந்த ஃபோட்டோ தான் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். எதில் பிரிண்ட் பண்ண போகிறோம்னா எப்சான் ஃபோட்டோ ப்ளஸ் இந்த சாஃப்ட்வேரில் தான் பண்ண போகிறோம். டேரெக்டாக பிரிண்ட் இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இந்த இது இருந்ததுன்னா நீங்கள் வந்து சைஸ்லாம் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன சைஸ், 4x6 A4 3.5x5 அது மாதிரி கஸ்டமைஸ்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து லே அவுட்டும் கேட்கும். லே அவுட்டில் உங்களுக்கு பார்டர்லெஸ்ஸாக வித் பார்டரா. ஸோ நான் பார்டர்லெஸ் போட்டேன். ஸோ இங்கே பிரிண்ட் கொடுத்துட்டேன். இங்கே பிரிண்ட் ஆக போகுது. ரியல் டைமில் ஓடுது. ஸோ தட் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடாக வருது நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி நான் ஓப்பன் பண்ணியும் காட்டுறேன். ஷிட், ரொம்ப கேவலமாக வருது. இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் வந்துட்டு தான் இருக்குது மக்களே. ஃபஸ்ட் பிரிண்ட்னால இவ்வளோ நேரம் ஆகுதா இல்லை இவ்வளோ குவாலிட்டி மட்டமாக வருதான்னு எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி நான் இன்னொரு இதுவுமே அகெயின் ஒரு பிரிண்ட்டும் நான் கொடுத்து பார்க்குறேன். அதில் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். வா 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 வா. உள்ளேருந்து பார்க்க தான் கொஞ்சம் குவாலிட்டி மக்கையாக இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக ஃபோட்டோ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்லாவே இருக்குது. குவாலிட்டி வாஸ் குட். ஆக்சுவலாக குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நான் அது உள்ளேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்தது. பட் ஸ்டில் த ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஐ திங்க் இட் மே சர்வ் த பர்பஸ். மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாச்சு, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தாச்சு, என்னென்ன டைப்பில் இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தாச்சு, அண்ட் என்ன மாதிரி பேப்பர்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அண்ட் இப்போ இது ஒர்த்தா இல்லையா தான் நம்ம பார்க்க போகிறோம். சின்ஸ் நான் ஒரு 3 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிரிண்டரை கண்டினியூஸாக. பேப்பரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் 4700 பிரிண்ட்ஸ் வரைக்கும் எடுக்கலாமோ, அண்ட் கலரில் வந்து உங்களுக்கு 7000 பிரிண்ட்ஸும் எடுக்கலான்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நீங்கள் எடுக்கிற கண்டென்ட் பொறுத்து. இப்போ இன்கேஸ் நார்மலாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு PDF ஒர்க் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது நார்மல் பேப்பர்னு கன்சிடர் பண்ணலாம். அதுலேயே உங்களுக்கு ஃபுல் டார்க்கு, ஃபுல் கலரு, ஃபுல் பேப்பர் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு
ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறதுக்கான சான்ஸ் இருக்குது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் யூசேஜ். அண்ட் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு பிடிச்சது ஓகே, கனெக்டிவிட்டி ஓகேவாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இன்ஸ்டால் பண்ணும்போது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா கனெக்டிவிட்டி வந்து ஈஸியாகவே இருக்குது. கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் பண்ணுறது, மொபைல் வந்து பிரிண்ட் பண்ணுறது, ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்குது. பிரிண்ட்டு ஒரு அந்த 4x6 ஃபோட்டோ பேப்பர் சொல்லுவோம் இல்லையா, அதில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் ஆகுது. மேபி எல்லா பிரிண்டர்லையும் இதுதான் ஸ்பீடா இல்லைனா இதுக்கு கொஞ்சம் கம்மியாகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஒரு ஃபோட்டோ பேப்பருக்கு அந்த 4x6 சைஸுக்கு உங்களுக்கு வந்து 1.4 மினிட்ஸ் ஆகுது. அதை தவிர்த்து வேறு எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. மற்றபடி குவாலிட்டி வாஸ் குட். இங்கும் கரெக்டாக ஸ்பில் ஆகாமல் சூப்பராகவே ரீஃபில் பண்ணிக்கலாம். இங்க் ஈஸியாக கிடைக்குது. சர்வீஸும் நிறைய இடத்துல பண்ணுறாங்க எப்சானு. இது போகலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு தாராளமாக போகலாம். ஏன்னா ஆல் இன் ஒன்று உங்களுக்கு ஸ்கேனர்லேருந்து எல்லாமே இருக்குது, வைஃபை இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. என்னென்னலாம் தேவையோ என்னெல்லாம் ஈஸி ஆக்சஸோ அது எல்லாமே நம்மளுக்கு இந்த பிரிண்டரில் இருக்குது. ஸோ இந்த பிரிண்டர் தாராளமாக வாங்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஹாப்பி டு ரிப்ளை யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அண்ட் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். பை.